அனைவருக்கும் வணக்கம். I'm Vivekanandan, a certified financial planner, helping people like you to transform your financial lives. எல்லாருக்கும் வந்திருக்கிற குட் நியூஸ். ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன ஜிஎஸ்டியில் வரி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 5 பண்ணியிருக்காங்க, 28லேருந்து 18 பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சேவிங்காக அமையும். ஃப்ரம் 22nd செப்டம்பர்லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போது வரக்கூடிய மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிற அதே செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10% கண்டிப்பாக நமக்கு மிச்சமாகும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை தெரியாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் மை ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 5லேருந்து 10% உங்களுக்கு மிச்சமாகிறத கண்டிப்பாக நீங்கள் எதர் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது உங்கள் வீட்டுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதோ போடலைன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். லோன்ஸ் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா இந்த மிச்சமாகிற பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட்டி சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஆர் நீங்களே ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த உங்களோட ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட், உங்களை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு எதாவது வேணாலும் இந்த பைசாவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒன்று நம்ம பிளான் பண்ணாதான் அந்த மிச்சமாகிற பணத்தை நம்ம கரெக்டான ஒரு டைரக்ஷனில் கொண்டு நம்மளுக்கு பெனிஃபிஷியல் அமையும். இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணலைன்னா என்ன ஆகும், இருக்கிற செலவு அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மிச்சமானது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் பண்ணி பிளான் பண்ணி கொண்டு போகிறதுக்கு யூ கேன் ரீச் பிபி அபண்டன்ஸ். இந்த பாயிண்ட்ஸை தயவு கூர்ந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ.